அது நம்ம இப்போ மெச்சூர்டா இருக்கவங்க ஓகே நடிக்கிறது ஓகே. இந்த கிட்ஸ் 2K கிட்ஸ் இவங்கள நடிக்க வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. நீங்க டைலாக் கூட வச்சிருக்கீங்க 80s 90s கிட்ஸ் இல்லடா 2K கிட்ஸ் அப்படின்ட்டு. அவங்க கூட எப்படி? இல்ல அவங்க உண்மையாலுமே டேலண்டட் பர்சன் தான். அந்த ஓவியங்கிற பையன்லாம் ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்க ஆர்டிஸ்டாட்டுக்கு, துகின் நடிச்சிருக்க பையன் வந்து டைரக்டரோட சன்னு. அதனால ஓகே. அவனுக்கு ஆக்டிங்கே பிரச்சனை இல்ல. அவன் நல்லா அவ்வளோ டேலண்டா பண்ணான். அவன பார்த்து நாம கத்துக்கிற மாரி தான் இருந்துச்சே தவிர, அந்த பையன் நமக்கு அவங்க மேல வரல. ஓகே ஓகே. அது பார்க்கும்போது டைரக்டர்ஸ் தான் வந்து ஃபுல்லா வில்லன் ரோலும் பண்ணியிருக்காரு. ஆமா டைரக்டர் சார் தான் பண்றாரு. அவரு தான் வில்லனா பண்ணிருக்காரு. ஓகே. எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா அவரு ஹீரோ மேல இருக்க கோவத்தெல்லாம் இங்க இருந்து காமிச்சிருக்காரா படத்துல? ம். இல்ல ஹீரோ மேல அவரு கோவம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. இருக்கான்னு தெரியல. நல்லா பண்ணியிருக்காரு. வில்லனா நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே. ஓவரால் எப்படி வந்திருக்கு மூவி நீங்க பார்த்த வரைக்கும்? அத நீங்க தான் சொல்லணும் பார்த்தேன். பட் இட்ஸ் ஒரு சோஷியல் மெசேஜஸ் மூவி. ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக. ஒரு நல்ல படம் தான். உண்மையா ஒரு நல்ல படம். ஆ நல்லா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நெறைய கிட்ஸோட போர்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இத ஒரு கண்டிப்பா ஃபேமிலி உட்காந்துட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்தா, ஆ நல்லா ஏதாவது விஷயங்கள் கிடைக்கும் படம்லேருந்து. ஒரு மெசேஜான மூவி அப்படியே சொல்லலாம். ஓகே. இப்போ அந்த சோசியல் மெசேஜுக்கான மூவி வந்து அதுக்கான ரீச் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா அதுக்கான ரீச் வந்து ஒரு சில பவுண்டரிஸ் தான் இருக்கு. அதுக்கு மேல போக மாட்டேங்குது. இல்ல போகணுங்கிறதுக்கு தான் இத நம்ம சொல்றோம். இது ஒரு 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 குறிப்பிட்ட கட்டமைப்பில இருக்கக்கூடாது. இத தாண்டி ரொம்ப பிராடா இருக்கு எல்லாமே. இன்னும் நெறைய அந்த விஷயத்த கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க ஈக்குவாலிட்டி தான் முக்கியம். ம். இங்க வேற எந்த விஷயத்தையுமே பேசக்கூடாது. நம்ம இங்க எல்லாமே சமமா இருக்கணும். அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கிறது. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா இல்ல பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு ஒரு ஜானர் மாரி ஆயிடுச்சு. இப்ப ஜாதி படம் எடுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு ஜானர் மாரி கிரியேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா, சோ கண்டிப்பா, எந்த படம் இருந்தாலும் ஓ இது இந்த கேட்டகரி படம் நம்ம ஏன் பார்க்கணும்னு மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா. அது மாரி இருக்கிறதால தான் இது ஜாதி படம் இல்ல. ஆ. இது ஜாதியே இல்லங்கிற சொல்ற படம். அங்க நீங்க சொல்ற மாரி ஜாதி படமா எடுக்கிற சில பேர் இருக்காங்க. ஆமா. ஆக்சுவலி தப்பான ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஐ மீன் ம். இது ஜாதி காஸ்ட் படம் இல்ல. இது ஓகே. ஜாதிக்கான படமே இல்ல. இங்க ஜாதியே இல்ல, மதமே இல்ல, எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிறத கொண்டு போறது தான் இந்த யாரு போட்ட கோடு. ஓகே.